ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மோமோஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்துட்டு 1.25 கப்பு வரைக்கும் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பு இல்லை பவுலு இல்லை கிளாஸு எதில் வேணாலும் அடர்ந்து எடுத்துக்கோங்க. மைதா மாவை நல்லா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. நல்லா கை வச்சு பிசைகிற அளவுக்கு நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா எல்லா மாவுலையுமே நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும். அதனால் கை வச்சு நல்லா வந்து இந்த புட்டுக்கெலாம் பிசைஞ்சு விடுவோம்ல, அது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா உதிர்த்து விடுற மாதிரி அந்த உப்பும் எண்ணெயும் வந்துட்டு எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றும்போது கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு விடுங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உடனே சேர்த்துறாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு ஃபுல்லாக வந்துட்டு எல்லா மாவுலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கையில் வந்து மாவே ஒட்டியிருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அதை வந்துட்டு நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. நம்ம உள்ளங்கை வச்சு நல்லா டைட்டாக அழுத்தி தேய்ச்சி விடுங்க. மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பார்க்கும்போதே நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை அதே பவுல்லே சேர்த்துட்டு கொஞ்சமாக மேலே வந்துட்டு மாவு காஞ்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு ஸ்பூன் வரைக்கும் டைட்டாக எண்ணெய் இந்த ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரமாச்சு நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறினா தான் அந்த மாவு வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். மைதா மாவு வந்துட்டு என்ன இது செஞ்சாலுமே ஒரு மணி நேரமாச்சு இந்த மாதிரி ஊறினா தான் அது நல்ல சாஃப்ட்டு கொடுக்கும். அதனால் எண்ணெய் மாவு மட்டும் காஞ்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். கேரட்டு நான் எடுத்திருக்கேன். காய் வந்துட்டு கேரட்டை வந்து நல்லா ஃபுல்லாக நைஸாக துருவுறது இருக்கும்ல, பீட்ரூட் துருவுறது இருக்கும்ல, அதில் வந்து லாஸ்ட்டு இருக்கும்ல, அந்த குட்டி கோண்டு ஹோல்ஸில் இருக்கும், அதில் வச்சு துருவி எடுத்திருக்கேன். அதேமாதிரி பீன்ஸும் நல்லா குட்டி குட்டியாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து எதில் துருவினேன் அப்படின்னா, நம்ம பொட்டேட்டோக்கெலாம் சிப்ஸு செய்வோம்ல, அந்த வாழைக்காய் சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஸ்லைடு மாதிரி இருக்கும், அதில் வச்சு துருவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் போல் ஆனியனு, அதுவும் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அந்த அளவுக்கு மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்து 1 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன்லேருந்து கொஞ்சமாக. அதுக்கப்புறமேட்டு இது வந்து வெங்காயம் உப்புலாம் சேர்க்குறதுனால நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து தண்ணி விட்டுரும். அந்த தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய். அதுக்கப்புறமேட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காண்டி நெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா இது வெண்ணெய் இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அவசியம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெண்ணெய் இல்லை, அதனால் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் வந்துட்டு
கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை ஸ்பூனாக சேர்த்துருக்கேன். நிறைய தேவையில்லை, 1 ஸ்பூன் மட்டும். இது வந்து நீங்கள் காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக அந்த இஞ்சி போட்டெல்லாம் அதே அளவுக்கு கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா வச்சு சாப்பிடும்போது வந்து வாயில் கடிபட்டுருச்சு அப்படின்னா துப்பிடுவாங்க. அதனால் நான் வந்துட்டு பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நல்லா மாவை அந்த எண்ணெய் மேலே இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நல்லா உள்ளே அழுத்தி பிசைஞ்சு விட்ருங்க. பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டு கிச்சன் டாப் மேலே வச்சு தேய்க்கிறதுனாலும் தேய்க்கலாம். நான் வந்துட்டு நம்ம காய் கட் பண்ணுற கட்டையிலே வச்சு தேய்ச்சிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அது மேலே கூட வச்சு செய்யலாம். இப்போ மாவை 2 பங்காக எடுத்து வச்சுக்கிறலாம். எடுத்துட்டு கொஞ்சமாக மைதா மாவு மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாவு வந்துட்டு நல்லா மெல்லிசாக வந்துட்டு உருட்டிக்கோங்க. நீளமாக சும்மா கையிலே வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே தேய்ச்சிங்க அப்படிங்கன்னா நல்ல லூஸ் கொடுத்து நல்ல நீளமாக ஆயிரும் மாவு. எந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு மெல்லிசாக தேய்க்குமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறலாங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு உடனே எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக செய்யாதீங்க, அப்போ நம்மளால் செய்ய முடியாது கையில் பிடிச்சி. இப்போ மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டு இப்படி அமுத்தி விட்டுட்டு அப்படியே நம்ம சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அதை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அப்படி இந்த மாதிரி தேய்க்கலை அப்படின்னா டேரெக்டாக கூட மாவை எடுத்து லைட்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக மட்டும் மாவு போட்டு பிசைஞ்சுக்கோங்க, தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ங்க, ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையில் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம உள்ளங்கை சைஸ் இருக்கணும், அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கரலாம். நீங்கள் இந்த எண்ணெய் ஊற்றி செய்யுங்களேன், கொஞ்சம் கூட தண்ணியே விடாது. அந்த காயிலேருந்து வெங்காயம் உப்பு போட்டிருக்கிறது உடனே தண்ணி விடும். நீங்கள் எண்ணெய் மட்டும் மறந்துடாமல் 1 ஸ்பூனாச்சும் ஊற்றிடுங்க. அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணியே விடாதெல்லாம் கடைசி பேட்ச் வரைக்குமே. இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் செஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு எல்லோரும் செய்கிற மாதிரி நார்மலான சிம்பிளான டிசைன் தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி அப்படியே கை வச்சு லைட்டாக அப்படி இந்த மாதிரி சாரீக்கெலாம் இது எடுப்போம்ல, அதே மாதிரி மடித்து விடுங்க. விட்டுட்டு அப்படியே மேலே இருக்கிறத லைட்டாக ஒரு சுற்றி அப்படியே மேலே பிடிச்சி அமுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான டிசைன் வந்துடும். இது வந்து எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துறாதீங்க, உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த மாதிரி டிசைனில் செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட பூரண கொழக்கட்டை இருக்குல்ல, அதோட ஆல்ட்ரேஷன் தான். என்ன அது வந்து மைதா மாவில் செய்கிறோம், அப்புறம் காய் இந்த மாதிரிலாம் வச்சு செய்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் எந்த மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஒன்று அந்த மாதிரி செய்யலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் கூட சிம்பிளாக டக்குன்னு செய்யணும், உடனே செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியும் செய்யலாம். அந்த டிசைன் வரல அப்படின்னா இந்த மாதிரி கூட செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தேவையில்லைங்க, சும்மா மாவு மட்டும் வச்சு லைட்டாக கை வச்சு அழுத்திட்டிங்கனாலே நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள், கத்தியில் நம்ம கட் பண்ணுவோம்ல, அந்த சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடு அது வந்து இதாக தான் இருக்கும். அதை வச்சு லைட்டாக மட்டும் கோடாக போடுங்க. ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, சும்மா மேலோட்டமாக லைட்டாக அந்த டிசைனுக்காக மட்டும்.
இந்த மாதிரியும் கூட போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கோடு கூட பார்க்குறதுக்கு இருக்கும்ல, அதுக்காண்டி. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சிம்பிளாகவும் போட்டுக்கரலாம். நம்மளோட இஷ்டம் தாங்க, நம்மளோட விருப்பம் தான். எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கரலாம். இப்போ இதில் நான் வந்து இட்லி தட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு சும்மா ப்ளைனாக ஒரு தட்டு வச்சுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு இட்லி தட்டில் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மோமோஸ்லாம் மேலே எடுத்து வச்சிடலாம். அந்த இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே பிடிக்காது. நீங்கள் நார்மலாக வைக்கிற இட்லி தட்டு இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட வச்சுக்கோங்க. ஆனால் துணி போடாதீங்க. துணி போட்டு அவிக்கிற மாதிரி இட்லி தட்டுனா துணியில் போட்டு அவிக்காதீங்க. துணி இல்லாமல் வெறும் தட்டில் லைட்டாக மட்டும் எண்ணெய் தடவிக்கோங்க. ஒன்று ஒன்றா வச்சுக்கிறலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவுறதுக்கு வந்து அந்த ப்ரஷ் மாதிரி இருக்கும்ல, அது இருந்துச்சு அப்படின்னா அதை லைட்டாக தொட்டுட்டு மேலாப்பில் லைட்டாக மட்டும் தடவி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஸ்பூனில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் மேலோட்டமாக ஊற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம். அது வந்து நம்மளை சாப்பிடும்போதும் சரி, அந்த டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்காக லைட்டாக மட்டும் தடவி விடுங்க. கீழே வந்து பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தடவிடலாம். தடவிட்டு மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம். அடுப்பில் வைக்கிறதுனாலுமே இதே மாதிரி 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. நான் வந்து கரண்ட் அடுப்புனால அதிலே டைமில் செட் பண்ணிடுறேன். 1000 வச்சு 10 நிமிஷம் கரெக்டாக 10 வரைக்கும் வச்சுருக்கேன். வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஒன்று வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு நம்மளோட மோமோஸ்லாம். இப்போ பிளேட்டிங்க்கு எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்துட்டு எடுங்க. லைட்டாக எடுத்திங்கனாலே அப்படியே மேலோட்டமாக எடுத்து வந்துடும். பாருங்கள், வழுக்கிட்டு போகுது. அந்த கீழே வந்து லைட்டாக எண்ணெய் தடவிடணும். இதுக்கு சைடிஷ் வந்து டொமேட்டோ சாஸ் தான் சூப்பரான காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட சூப்பராக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கேரட்டு பச்சையாக கூட சாப்பிட்றலாம், ஆனால் பீன்ஸு சூப்பராக வெந்திருந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா சூடாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் தாங்க செம்மையாக இருந்துச்சு. சாஸோடு வச்சு சாப்பிடுறது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.